அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பலமுறை படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பல பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், பலருடைய வீடுகளிலே வசனத்தை மாட்டி வைத்திருக்கிறோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆலயத்தில் கூட ஆலயத்தினுடைய சுவற்றிலே நாம் எழுதி வைத்திருந்தோம். இந்த வசனத்தை வாசிப்பதற்காக மட்டுமல்ல, அதில் சொல்லக்கூடிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அதுதான். ஸோ நிச்சயமாகவே முடிவு என்று சொன்னால், நாம் படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் இழந்து போயிருக்கிறது எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டு. த காட் வில் சேஞ்ச் தம் ஒன் டே. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போது நீ நம்பி இருக்கிற காரியம், இந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாளோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிறைய பேர் இன்றைக்கு பாவிகளை பார்க்குறோம். பாவத்தில் இருக்கிறான், அக்கிரமத்தில் இருக்கிறான், அநியாயத்தில் இருக்கிறான், நல்லா இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், சுகமாக இருக்கிறான், ஐஸ்வர்யத்தோடு வைத்திருக்கிறார் கர்த்தர் என்று நாம் பார்க்குறோம். பாவத்தில் இருக்கிற, பாவியாக இருக்கிற, பாவங்களும் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இன்றைக்கு நன்றாக இருக்கிறதை பார்த்து, அவருடைய செழிப்பான வாழ்க்கையை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம். நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம், உண்மையாக நடக்கிறோம், தரித்திரனாக இருக்கிறோம், நம்மக்கிட்ட பணம் இல்லைங்கிறது நம்ம யாரும் மதிக்கிறதுலாம் கிடையாது. இதெல்லாம் பார்க்குற பொழுது இப்படி இவ்வளோ மோசமான வாழ்க்கை வாழ்ந்து பாவியாக இருக்கிற இவன் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான் என்று சொல்லி அவன் மேலே பொறாமைப்படுகிறோம். படாத. அதற்கு பதில் என்ன சொல்கிறாரு? நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னார் அல்லவா, நிச்சயமாக முடிவு என்று சொன்னார் அல்லவா. அதுக்கு முன்னாடி சொன்ன வசனத்தை நம்ம விடவே கூடாது. அதுதான் மிக முக்கியம். என்னவென்று சொன்னால், நாம் நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட வாழ வேண்டும். அதுதான் நம்மை வாழ வைக்கும். There is surely a future hope for you and your hope will not be cut off. That will be definitely given. Your hope will be fulfilled. வசனம் சொல்கிறது பாருங்கள். ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதுகிறார், but to those who follow him, God, Jesus Christ, like that, God promises hope and a wonderful future, even if we don't realize it in this life. If we are not able to realize that, God is abundantly blessing us. God is giving our hope. If you are not able to realize it, don't worry about it. But there is a hope, future hope, that is a wonderful hope, that will be given to you. Your hope will be fulfilled. You will achieve that. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பிக்கொண்டிருக்கிற உன் தேவன் உன்னை கைவிட மாட்டார். எந்த தேவனை நீ நம்பி அவரை பயத்தோடு பற்றி கொண்டிருக்கிறாரோ அந்த தேவன் உனக்கு அப்படியே செய்வார். உன்னுடைய நம்பிக்கையை நிறைவேற்றுவார். நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை மிக முக்கியமானது. அன்பு, விசுவாசம், நம்பிக்கையில் வருகிற நம்பிக்கை பாருங்கள். ஸோ எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் மேலே வைக்கிற அந்த உறுதியான அந்த விசுவாசம்தான், அந்த பற்று தான் நம்பிக்கையாக இருக்குது. நம்ம கர்த்தரை மட்டும் தான் நம்ப முடியும், மனுஷனை நம்பக்கூடாது சொல்லிட்டாரு பாருங்க. ஸோ கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர்களை செழிப்பார்கள். அவருடைய நம்பிக்கை வீண் போகாது. அவர் நம்புகிற காரியம் அவராலே வரும். நான் நம்புகிற காரியம் கர்த்தராலே வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். நீ நம்பினா தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe that, it will happen to you. ஆகவே நீ அந்த காரியங்களை அடைவாய். கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நிச்சயமாகவே முடிவு கொண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று கற்றுக் கொடுத்த தெய்வமே, எங்களுக்கும் ஆண்டவரே நீ நிச்சயமாக நம்பிக்கை நிறைவேற்றுகிற தேவன். நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உம்மை பின்பற்றி நாங்கள் வாழ்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் நம்புகிறதெல்லாம் நிறைவேற்றுகிறீர். அவைகளை ஆச்சரியமாக எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கையிலே வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.